ஏய் ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் நீ உள்ளே உட்கார்ந்துரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. வெளியே வராத, அங்கேயே உட்கார்ந்து ஸ்கூட்டரை உள்ள விட்டே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க, கேக்குது. ஏய் நில்லு. என்ன? நோ क्वेश्चन. புடவை போத்திட்டு போ. ஐயோ. சாக போற வயசுல சைட் அடிக்கிற. போடா. டைம் ப்ளீஸ். 10 o'clock now. Thank you. டேய் என்னடா கேட்ட? டைம் கேட்டங்க. எங்க இருந்துடா வர்ற? மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். ஏண்டா டைம் கேட்க மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா? வர்ற வழியில எத்தனை மணிக்கூண்டு இருக்கு, எத்தனை கடியார கடை இருக்கு, எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க. அது போக டிவி ரேடியோ எல்லாம் சொல்றானுங்கல்ல. அது எதுக்குங்க? நானே கட்டிருக்கேன் வாட்ச். அப்புறம் ஏன்டா இவகிட்ட கேக்குற? ஒரு கிக்கு தான். எனக்கு பக்குங்குதுடா. 6 மாசமா நான் கேட்க நினைக்கிறது கேட்க முடியல, அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்களேன். அமௌண்ட் எவ்வளவு நான் செட்டில் பண்ணிடுறேன். ஃபைனல் செட்டில்மென்ட்ரா. சாரி பிரதர். பாய் சிஸ்டர். ஏண்டி உன் புருஷ குடும்ப வாரத்துக்காக போராடிட்டு இருக்கா, நீ என்னடி கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கற? போடி உள்ள. நீங்க கிளம்பலையா? மாட்டேன். நீ ஆபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன். என்னமோ பண்ணுங்க. டேய் வாடா. எங்கடா போற? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, போடா. ஏடா பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி என் பொண்டாட்டியை மொக்கிறீங்க? என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்பவும் ரெடி டார்லிங். என்னங்க நீங்க 3 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, இன்னும் என்ன டார்லிங் வேண்டி கிடக்கு? நீ எனக்கு எப்பவுமே டார்லிங் தான். நான் வேணா 3 குழந்தைக்கு அப்பா இருக்கலாம். உன்னை பார்த்து அப்படியே தெரியுது சிக்குன்னு. இத பாருங்க, மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. மாமா வேற டென்ஷன் ஆயிடுவாரு. வாங்க போலாம். நாங்க ரெடி டாட். டேய் எங்கடா அந்த வாளுங்க? அவங்க ரெடி ஆயிட்டாங்களே. டேய் என்னடா பார்ட்டி போகும்போது நீச்சல் ட்ரெஸ்ல வர? லேட்டா வந்தா நீங்க கத்துவீங்கன்னு போடாம வா வந்துட்டேன். வா அப்படியே போகும்போதே போட்டுல வா. முதலாளி என்ன விட்டு போயிடாதீங்க. ஏன்டா வேலைக்கார பையன் உனக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கணுமா? இங்க வாடா, பஞ்சுவாலிட்டி கீப் பண்ணுறதுக்காக சின்ன பையன் ட்ரௌசர் போட்டு போடாம வரான். அவன் சின்ன பையன், நான் அப்படி வர முடியுமா? வாய மூடுறா. எங்கப்பா சந்துரு? அப்பா டெல்லில இருந்து ஃபோர்ட் கம்பெனி டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ண போயிருக்கான். ஸ்ட்ரைட் அங்கிள் வீட்டுக்கு வந்துறேன்னா. அவனுக்காக நீ ஏன் போய் சொல்ற? நீ தான்ப்பா அவனை செல்லம் கொடுத்து கிடக்குற. நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிட்டே இருக்கீங்க? இப்ப நம்ம பொறுப்பா இருக்கான். மேரேஜ் வேலைலாம் எவ்வளவு இருக்கு? இந்த டைம்ல நீங்க பாம்பே போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறதுனால நானும் கூட போக வேண்டியதா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உன் கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க இருப்போம். இது பாருமா, கல்யாணத்துக்கு வராட்டி மரவாயில்ல, பிசினஸ் கவனிங்க. வீடியோல எடுத்து வைக்கிறோம்ல, அதுல பாட்ட போச்சு. என்ன அளவு பிசினஸ் பாக்காரு பாம்பேல மாப்பிள அப்படின்னு என்கிட்ட தானே கிடந்துக்கு வந்து நிக்க. இந்த பாரு ராசா, நீ அந்த வேலையை விட்டு ஏன் வேலையில வந்து சேர்ந்துரு. என்ன அவனே உன்ன மாதிரி 60 எடுத்து வசூல் பண்ண சொல்றியா? எங்க பரம்பரைக்கே கடை வாங்கத்தான் தெரியும், வசூல் பண்ண தெரியாது. பா நீ பாம்பே போனோன்னா கர்னல் செல்வ பாரதி பாரு, அவர் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவார். சரிப்பா, கான்டாக்ட் பண்றேன். சந்திரன் கவர்மெண்ட் அவன் என்னைக்குப்பா கரெக்ட் டைம் வந்திருக்கா? நீ வேணா பாரு, அவன் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம் வரமாட்டா. நீ போ. அங்கிள் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் அவர் நான் நில்லு நினைப்பாரு. உட்காருனா என் உட்காரு. பொண்ணை பாத்தியா என்னமா பேசுது? அவ கையிலே ஒரு 60 எடுத்து போடுறான். போடா. டேக் கேர். பை டாடி. வசீகரா உன் நெஞ்சில் இருக்க என் பொன்மடியில். ஐயோ ஐயோ அம்மா. அண்ணே விட்டுருங்கண்ணே, உன்கிட்ட கிடைச்சா பின்னிடுவாங்கண்ணே. நான் அப்பாவிண்ணே. ஊர் ஜனங்களே ஒன்னா சேர்ந்து துரத்திட்டு வர்றாங்க. நீ அப்பாவியா பாவியாங்கிறத அவங்களை கேட்டே முடிவு பண்ணுவேன். ஆல் த கைஸ் ஸ்டாப். உங்களுக்கு யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அண்ணா விவரத்தை கேளுங்கண்ணே. பேசுற ஓங்கி வாயிலே ஆப்பி போடுவேன். பேசாம இவன் என்ன செஞ்சான்? இவன் எங்க எல்லாத்தையும் கடை வாங்கியிருந்தான். இப்ப லாட்டரி சீட்ல பிரைஸ் வந்தோடனே எங்களை ஏமாத்த பாக்குறான். லாட்டரியில பிரைஸா? பல லட்சம் இருக்குமோ? இதுக்கு போய் இந்த குழந்தைய இப்படி துரத்துறீங்க? அண்ணா விவரம் தெரியாம பேசாதீங்கண்ணே. நீ சின்ன பையன், சீட்டை மட்டும் கொடு. டேய் யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. எனக்கு 25. எனக்கு 10. எனக்கு 30. ஸ்டாப். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது, டோட்டலா சொல்லுங்க. 2 லட்சம். 2 lakhs. ஓகேடா, அதுக்கு நான் பொறுப்பு. இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீ பாஸ் கேட்க. விவரத்துக்கு என்ன ராஜா விவரம்? உனக்காக தான் நான் பேசுறேன்ல. இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு. ஓகே, நீங்க பொறுப்பேத்தா போதும்ண்ணே. நாங்க பணத்தை மெதுவா வாங்கிக்கிறோம். ஆனா ஒண்ணுண்ணே, எங்க பணம் மட்டும் வரல, மேலும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்க கையை கால வாங்கிடுவோம். இது எங்க தொழில் தர்மம். தர்மமா? இது கர்மம். கட்டைய மாட்டேங்கடா. அப்ப நாங்க வரோம். வராதீங்க போங்க. அப்பா என்ன குட்டிமா, இந்த கொலைகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க? குட்டி, முதல் பரிசு எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி கடன்காரங்களுக்கு 2 lakhs, சீட்டு வாங்குற உனக்கு 1 lakh, பஞ்சாயத்து பண்ண எனக்கு 7 lakhs. ராசா வா பேங்க் போலாம். எதுக்கு பேங்க்? இந்த சீட்டை மாத்தி 10 லட்சத்தை வாங்க வேண்டாம்? அந்த மொன கடையில கேட்டா கொடுத்துட்டு போறான். என்ன குட்டிமா, முனக்கடைக்காரன் 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பானா? 10 ரூபா வச்சிருப்பான்ல. எது 10 ரூபாயா? ஆமா, எனக்கு விழுந்தது கடைசி பரிசு 10 ரூபா. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் இவங்கள பார்த்ததே இல்லையே. யார் டாடி இவங்க? உங்க ஃப்ரெண்டா? என்னோட கிளாஸ்மேட். என்ன கிண்டல் பண்றியா? உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியுமா? அவளோட குழந்தைங்க நீ தான் தவப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா
என்னடா முழிக்கிற? கேக்குறல பதில் சொல்றேன். ஐயோ டாடி இது ஏன் குழந்தை இல்ல இவன் அண்டாட்டா புளுக்குறான். சத்தியமா இது இவரோட குழந்தை தான். ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? ஆளே தெரியாதுல பேர் மட்டும் கரெக்டா ஞாபகம் இருக்கா? அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துர்க்கேன் டாடி. அப்பா அவளை பாத்துறேன் ஏன் தெரியாது சொன்னேன்? அது திடீர்னு பார்த்த டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன் டாடி. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏடா முதல்ல தெரியாதுன்னு சொன்னேன், அவர் பேர் மட்டும் கரெக்டா சொன்னேன். இப்போ 3 வருஷம் முன்னாடி பாத்துர்க்கேன்னு சொல்றேன். டேய் மரியாதை சொல்லாத குழந்தை அது யாரு? எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன் அது எந்த இல்ல. ஐயோ என்ன நம்புங்க டாடி. ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க, இது இவர் கையால எனக்கு எழுந்த லெட்டர். ஐயோ குடு. ஓட அந்த பக்கம். ஐயோ. இது ஏன் லெட்டரே இல்ல டாடி. கையெழுத்து ஒண்ணு தானே? கையெழுத்து ஒண்ணுது, ஆனா லெட்டர் நீ எழுதலைங்கயா? என்ன மாக்க நினைச்சிட்டியா? இல்ல டாடி, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது. இத பார்த்து 3 வருஷம் ஆச்சு. பாருங்க டேட். கரெக்ட் கரெக்டா டேலி ஆகுதே. ஒரு நிமிஷம். 3 வயசு தான் இங்க இருக்கு. பாருங்க, நானும் இவர் பார்த்து 3 வருஷம் ஆச்சு. அப்ப இவரால் நான் கர்ப்பமா இருந்தேன். அப்பா அம்மா சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். டாடி போய் எனக்கு தான் அம்மாவே இல்லல்ல. இல்லன்னு டேய் தெரியும். வாயை போட போறியா இல்லையா? நீ சொல்லு ராஜா. அதுக்கப்புறம் இவர் கொடுத்த அட்ரஸ் வச்சு நான் பாம்பே போனேன். அதுவும் ஃப்ராட் அட்ரஸ். இதுவும் போய் பாருங்க, நான் பாம்பே போனதே இல்ல. மேப்ல தான நீ பாத்துருக்கேன். அடிபட்டே சாக போறடா. இன்ன என்னடா பொய்யெல்லாம் சொல்லி தொலைச்சியோ? ஐயோ இது நம்புங்க. டேய் சும்மாடா, நீ சொல்லுமா. அதுக்கப்புறம் நான் கொல்கத்தாக்கு போனேன். அங்க வேற போனியா? காளி கோயிலுக்கு போயிருப்பா. அங்கதான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டாங்க. நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். கடைசியில குழந்தைய ஒரு நாள் அப்பா எங்கன்னு கேட்டுடுச்சு. செத்துட்டான்னு சொல்ல வேண்டியதானே. அதானே நடக்க போகுது. ஏன் பாருங்க கன்ஃபார்ம் ஆகட்டும். நீ மேல சொல்லுமா. நல்ல வேளை இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க பார்த்தேன். அவர் கொடுத்த அட்ரஸ் வச்சு இங்க வந்தேன். இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போற? ஐயோ டாடி இவ போய் சொல்றா. இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல. மாகாளி இத கழுத்து பிடி வெளிய தள்ள. டேய் கொன்னுடுவேன். அங்க நில்லு. யாரையும் கழுத்து பிடிச்சு வெளிய தள்ள வேண்டாம். ஏன் நீயே போறியா? ஆமா. வெரி குட். ஆனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வீட்டு வாசல்ல பந்தல் போடுவேன். உண்ணாவிரதம் இருப்பேன். தர்ணா பண்ணுவேன். போராட்டம் நடத்துவேன். எனக்கும் என் குழந்தைக்கும் சரியான நீதி கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல் விட்டு நான் போக மாட்டேன். பாத்தீங்களா டாடி, நான் சொல்ல பெரிய ரோடின்னு. என்ன பெரிய நீதி? பேசாம வெளிய போ. அம்மா சந்திரு, அம்மா நான் யாரும் தெரிஞ்சுக்குவீங்க. அம்மா சொன்னாங்க. அட விட்டாங்கல. ஐயோ ஏன்டா விட்ட? நீங்க தானே விட சொன்னீங்க. அவள போய் புடுறா. அவ போட்டுமா. போயிட்டு இருக்கிற அவ மட்டும் இல்லடா, நம்ம குடும்பம் மானவம் போயிட்டு இருக்கு. போய் புடுறாங்கற. அவள நான் தொட மாட்டேன் டாட். அத இப்ப சொல்றா. டாட் நான் அப்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். மா என்னமா பேசிட்டு நீ வாட குழந்தை எடுத்து டக்குன்னு கிளம்பிட்ட. எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. ஏமா இது வாழ்க்கை பிரச்சனைமா, இங்கேயா பேசுறது? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. ஆமா உள்ள போய் பேசலாம். வாங்கறல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் போன பிசாசு கூட்டி வரீங்க? போ வெளிய. வாரே பேசுறா அப்பி போடுவேன். மூஞ்சிலே முழிக்காத. ஆபீஸ்ல சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்க. டாட் குணா ஹியர். அண்ணா சந்துரு கோவால இருந்து பேசுறேன். ஹாய் சந்திரு, எப்படிடா இருக்க? ஐ எம் ஓகேண்ணே. பக்கத்துல டாடி இல்லையே. என்ன டாடி கேக்குற? ஒண்ணு இல்லண்ணே, நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஹார்ட் ஃபட் உடஞ்சு போச்சு. லிமிட்ட தாண்டலையே. லிமிட்டா இன்னும் கமிட்டே ஆகல, அப்புறம் எங்க லிமிட் தாண்டறது? பொண்ணு எப்படின்னு விசாரிச்சியா? அதான் தெரியலண்ணே. பேசுறதுக்குள்ள அது அப்படியே டிசப்பியர் ஆயிடுச்சு. உனக்கு தான் அது கை வந்து கலையாச்சு. எல்லாத்தையும் மிஸ் பண்ணு இடியட். சரி, அக்வா கார்டு கம்பெனில இருந்து எம்டி வந்திருக்காரு. யா அவரை மீட் பண்ணிட்டு யா ஏய் ஏய் ஹலோ நீ எனக்கு பக்கத்து ரூம்ல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஐ லைக் யூ சந்துரு. இங்க சந்துருன்னு யாரும் இல்லையே. இது ரூம் நம்பர் 205 தானே? ஆமா, ரூம் நம்பர் கரெக்ட் தான். ஆனா சந்துரு நீங்க யாரும் இல்ல. எங்களுக்கு ஆள் முக்கியம் இல்லம்மா, ரூம் நம்பர் தான் முக்கியம். போடுங்க, வரேன். Excuse me, anyone by the name Chandru stays here? He's there. Thank you. Yeah. No. Excuse me. Yes. Huh? Take Yes. this. For me? I like you. You like me? Even I like you. I don't like it. Take this. மூச்சு மட்டும் நல்லா இருக்கு. சொல்லி சொல்லுடா. Hey mister, மரியாதை பேசுங்க. நீங்க தமிழா? இல்ல தெலுங்கு. தமிழ் பேசுறீங்க? என்ன கிண்டலா? நீங்க தானே மிஸ்டர் சந்துரு? துருதுருன்னு இருக்கும்போது தெரியல. நான் தான் சந்துரு. இந்த பொக்கே உங்களுக்கு தான் வந்திருக்கு. பை. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேரை கேட்டு உங்க பேரை சொல்லாம போறீங்க? என் பேர் எதுக்கு சொல்லணும்? இல்ல ஏதாவது அவசரத்துக்கு உதவுமே அதான். I am Hindu. வெரி குட். நீங்க என்ன பண்றீங்க? டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மென்ட் ட்ரைனிங்காக வந்திருக்கேன். ஓஹோ, அதெல்லாம் இங்க தான் பண்ணுவீங்களா? ஊட்டில எல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்டுக்கல. அதான் நானே சொல்லிக்கலாம்னு. நான் இங்க டி எஸ்டேட் ஓனர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன்.
ஐ சி, ரொம்ப சந்தோஷம். வரேன். இந்து நானும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? அத பாக்குறப்ப சொல்றேனே. பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் சொல்லணும்? ஐயோ, நீங்க ரொம்ப தமாஷு. நான் தமாஷா? இந்து நான் சீரியஸா சொல்றேன். என் ரூம் நம்பர் 210. ஓகே, பை. பை பை. யா. ஹாய். ஐ அம் சாரி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு? தப்பு அவங்க பண்ணல இந்து, நான் தான். சந்துரு, இந்து ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இந்து நான் சொல்றத கொஞ்சம் கேள. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப நான் பார்த்தனோ அப்பவே உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிஜமா முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஊட்டில எங்க வீட்டுல எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த பொக்கே டிராமா எல்லாம். ஆனா நானும் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கும் என் மேல அந்த டிங் டிங் இருக்கு. நோ வே. நோவையா? இது போத் வேஸ். இது பார், ஒருத்தர் ஒரு சிரிப்பு. ஷூ, இதோட சிரிப்பில்ல. இது சிரிப்பு இல்லைன்னா அப்புறம் வேற எது சிரிப்பா? நீங்க எதுக்கு வீணா வரீங்க? எப்படியும் டாடி நம்ப போறது இல்ல. நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னா முதலாளி என்ன கேட்காமல போயிடுவாரு. எங்க? என்னது? எட்டலையே. எட்லியா? அப்ப நான் வைக்கட்டுமா? ஆமா. ட்ரை பண்ணு. என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆண்டவா, ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். சந்துரு, சந்துரு, ஐயோ, சந்துரு, என்னாச்சு சந்துரு? என்னாச்சு? ஒரே ஜுரம். எவ்வளவு தொட்டு பாரு, ஒரே சுடுது. ஏன் எல்லாத்தையும் தொட்டு பாரு, ஒரே சுடுது. சூடா இருக்கு. சரி, சந்துரு ஒரு நிமிஷம். நான் டாக்டர் போய் கூப்பிடு. ஐயோ வேணாம், நீ பக்கத்துல இரு, அது போதும். இதோ டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் என்னங்க அது? டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு. குளிர்தான். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 400 டிகிரி ஜுரம். என்ன 400? only 400 டிகிரி. ஒரு 4 பேருக்கு வர வேண்டிய ஜுரம் என் ஒருத்தருக்கே வந்திருக்கு. அதானே டாக்டர்? பிடிச்சோ. ஆமா ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது. நீங்க அவரோட இருந்துருங்க. இருந்த ஜுரம் தவளை ஆயிடும். அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க இவங்களுக்கு தடவுங்க. என்னது? இந்த தைலத்தை எனக்கு தடவுனா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும்? அதான்
இவரு உங்களுக்கு தேய்ச்சா சரி ஆகணும். நான் அப்படிதான் சொல்லணும். சந்துரு முதல்ல உங்க கையை பிடிச்சி டெம்பரேச்சர் 400 சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு டாக்டர்னு சந்தேகமா இருக்கு. டாக்டர் நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம். நான் கிளம்பலாமா? கிளம்பலாம், போய் எடுத்துட்டு போங்க. இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க. என்ஜாய். எனக்கு என்ஜாயா? ரொம்ப குழப்பவாதியா இருக்காரு. லவ் பேர்ட்ஸ். நாம கூட வீட்டுக்கு போய் இந்த தைல வைத்தியத்தை ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். உண்மையா சொல்லு, யார் நீ? டாக்டர். இப்ப போலீஸ கூப்பிடுற, அவங்க கிட்ட இதே சொல்லு. போலீஸா? மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். சார் 1000 ரூபாய் பணம் கொடுத்து என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே சொன்னேன். நான் புள்ள குட்டிக்கார விட்டுருங்க மேடம். தேங்க்யூ மேடம். சாரி மேடம். இந்து இந்து டாக்டர் போயிட்டாரா? இந்து பிளம்பர் போயிட்டாரு. என்ன பிளம்பரா? டாக்டர்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாரா? ஏமாத்துனது அவர் இல்ல, நீங்க தான். வெரி குட் வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு, ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ், கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. டச்சே, ஏடா கத்துற? எப்போ எங்க பணம் செட்டில் பண்ண போற? டேய், எவனோ ஒரு பிராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல, உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். ரஞ்சித், வண்டிய ஜாம்னு வச்சிருக்க, பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான். யோ, என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க? எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா. அது போட்டு இளவு கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா, நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கேன். அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டையை போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவரையே வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்தையும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றாளே. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா, அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேன். எதுக்கு இந்த காலையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதாய் என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னோட தொலை தாங்க முடியல. நீ போயிட்டு பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரா, இந்த ராகுகாலம் எமகண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இளவு அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவுன்னு பேசிட்டேன். ஐயரையே கெடுத்து போட்டேடா. அது என்ன அந்த பக்கம் பராக் பாக்க? பராக் எல்லாம் ஒண்ணும் பாக்கல. சந்துரு வர ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க? சந்திரகிட்ட கூட்டு போய. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இத வந்துட்டாரா? என்ன சந்திர, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும். பார்த்தா ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திரு எங்க? வந்துருவாரு. நீ கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர், வாங்க. அங்கிள், நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா, டீச்சர் வரல, பூஜா சொல்லுதா. ஐயோ, இந்த இடத்துல இல்லப்பா.
சீக்கிரம் வா டைம் ஆச்சு. ஹாய் இந்து சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சச்சோ, அச்சச்சோ. என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன், நீ போய் சமாளிச்சுக்க. ஓகே பாய். என்ன மாப்பிளைங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, வாங்க வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை, அவங்களே பாத்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்களே அப்படியே வாங்க வாங்க. ஹாய் சந்திரு. கூப்பிடுறாங்க பாருங்க, போங்க போங்க கூட்டி போங்க போங்க. இல்ல நீங்க ஏய் அங்க என்ன செஞ்சிருக்க, சுணங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்திரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல, நீ இங்க நிக்க வா உள்ள. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? ஏன்? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். சந்துரு சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போறேன், நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம், வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா, விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. சந்துரு மாப்பிளையா? ஏய் டேய் டேய் ஏய் ரஞ்சித் ஏய் அவ்வளவுதான். ஏய் எங்கடா போலாம் அங்கயா? ஐயோ ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா. உட்காருங்க உட்காரு மாப்பிள. உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய் அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும், ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். லொல்லு பேரனா? என்ன இளவி அது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும், நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து என்ன? மாடியில இருந்து ஐயோ என் குழந்தை. எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் மகனும். எதுக்கே கனவு மேல படிச்சுங்க? அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்கோ. சீக்கிரம் தட்ட மாத்திக்கோ. கொண்டாயா. பீலிக்கு காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிக்கிறேன். யோ மகாளி, ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்துச்சு போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அது உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு. ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித் என்னாச்சு? யோ ஓகே, ஒன்றும் இல்லைல்ல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. நோ நோ நோ. என்ன யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ் யூ கரெக்ட். அப்போ நான் ஒன்னு பண்றேன், இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்காந்து பேசுவோம். ஒடிசே ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சுதுடா. ஓ நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வந்துருச்சு? இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்.
என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்ட பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு, ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. ஓ, உட்காருதா? உட்காருங்க. வேணாம். அரே அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா, ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல். ஐயோ, congratulations. Thank you, sir. Hi guys, how you all, huh? மாப்பியை பார்த்து வந்துறேன். ஓ, யா. ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்ள, மாட்டிக்கிட்டியா? Anyway, congratulations, all the best. சந்துரு, நீங்க எங்க? அதேதான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல? இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் சும்மா வளாத. ஓ ஒண்ணு இல்ல பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏ கதிரேசே, காரியா நீ பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டா. சரி சரி, என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? எல்லார்கிட்டயும் என்ன உன் புருஷன் சொல்லிட்டு இருக்கேன்? புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அத உன் புருஷன் சொல்லிக்கோ. நீ வா, வீட்ல உனக்கு பிடிச்ச. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ என்ன அனுகுண்டு? ஓ, ஐ சி. தலியா என்ன இல்ல அவள. ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்துரு, என்ன ப்ராப்ளம்? இல்ல, ரேகா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல இந்து பட்டுச்சுனா நான் செத்த. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நிஜமா? ஏ பப்பே பாஸ். யா. ஹாய் ரஞ்சித், how are you man? ஐயோ, என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டலையா தெரியாம தட்டலையா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்துரு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல இல்ல, எங்க கப்பிள்ஸ கங்க்ராட்ஸ் பண்ணோம். ஐயோ அவங்களுக்கு நான் போய் மாப்ள பொண்ணு கூப்பிடுதா நிக்கல. போங்க போங்க. நீ ஒரு விவரம் கிட்டாளு. பொண்ணை கூட்டி போன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ, ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டேனா? அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ, ரேகா நான் உங்களை பார்த்துட்டேன். ஹாய் ராதா, மீட் மிஸ்டர் சந்துரு, மை would be. ஏய், இவர் அப்பவே அவங்க தான் லேட்டா வந்தாங்க. அவங்க அப்படியே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறதா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்துரு, ஏய் நீ உடனே பாத்து. என்னாச்சு? இந்து சந்துரு ஹஸ்பண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றா. ரேகா உப்பிங்கறா. சந்துரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டி போடு. என்னால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பப்பி பாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித், இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. விட மாட்டேன். என்ன சொல்லுத? எஸ் அங்கிள், சந்துரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏய் யாரா? நான் விட மாட்டேன். டேய் ஐயோ, இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஐயோ, இவன் இங்க இருக்கிறான்,
அப்ப நான் அடிச்சது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கியம் அடிச்சாலும் தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை மீசக்கார போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறார். என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன், இளவ கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடயா புரியல? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறார். அப்படியே சொல்றான். ஆமா, இந்த இழவோட நான் எவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது கூடயா புரியாது எனக்கு? என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறேன் அந்த ஐயா. இலை ஒண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய் தரமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அடிபட்டு கிடக்குறானே அவனே சொன்னான். என்னது? அறிவு இருக்க உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா, அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? கொஞ்சம் கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்மாடி நான் பொழைச்சேன். ஏய் பேருக்கு பொழைச்ச கிளச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி, அந்த 4 ஏழைங்கள நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கைரடி சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாஸ் தான் அவகிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகனை உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரையும் கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றது? இல்ல கன்ஃபியூஷன் தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு இருந்தோமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய், நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னுடைய மீசக்கார பைனான்சியரை மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவம் இந்த வாயிலா ஜீவன் கெட்ட வார்த்தை பிராணி இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா, வக்கடையா வாயிலேயே பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க. குட்டி பப்ளி வாஸ். டேய், ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைம்க்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹேய், இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரா. வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல, இவங்க வந்து ஐ அம் ஆஷா. ஐ அம் பாஷா. ஏய், மைக்கேல் பேரை மாதிரியா? ரைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ, ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க. இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி, ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். வா, பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா. அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கு கூட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஜூலி. ஐயோ, அட இளவெடுத்து நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு. பாம்பு எடுத்துட்டியே. அட சரி முடிச்ச நாயே, கிட்ட வராத. ஏய் வராத. ஏய் வராத, அது பால் இல்ல பாம்பு. த்ரோ ஜூலி, த்ரோ த்ரோ. அட சரி முடிச்ச நாயே, சொன்னா கேளு, பின்னால வராத. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் வராத. ஏய் வராத. ஏய் வராத. அட வராத. ஏய் வராத. யாரியா? என்ன வேணும்? அட வராத. ஜோலி.
ஐயோ 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 ஐயோ. எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிடணும். ஓகே? அந்த பொண்ணோட பேரு இந்து, மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன். போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. ஐயோ, இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்கறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய், ஃப்ரெண்ட் என்ன டின்னருக்கா கூப்பிட்டுருக்க? ஃப்ராட் வேலை பண்ண தானே கூப்பிட்டுருக்க. அப்ப கேட்க கூடாதா? எடு. டேய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளர்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டும். இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சை கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய், எது இது குச்சியா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சீங்க. 12 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு பெக்கு சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா, அண்ணா. பெர்ஃபெக்ட். யார் இவன்? முடிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக். இத வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வளவளன்னு பேசிட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யாரு பொண்டாட்டி யாரா கூப்பிடுறது? ஆளு ஹைட் வெயிட் மொழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா, அதை வர சொல்லுமா. எங்கிட்ட இருக்க வாடி. என்ன கூப்பிடுறது காதலே இல்லையா? என்ன இந்த குள்ள குறுக்க குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? வாடி வாய நய வஞ்சகி. ஏண்டி கட்டின சேலையை மாத்திர மாதிரி கட்டின புருஷனை மாத்திர ராட்சசி தாண்டி நீ. எங்கடி என் குழந்தை? குழந்தையா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? என்னையே தெரியலையா? 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த. உன்னை தள்ளிக்கிட்டு போய் பூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும் நான். இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கீங்க. இவ ஏன் என்னை விட்டு ஓடினா தெரியுமா? இவருடைய ஆரம்ப வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல. இவ கட்டி இருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்னை விட்டே ஓட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் கொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனம்தான் முக்கியம் நீ திரும்பி ஒரு நினைச்சேன். ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி, வரவே இல்லை. இப்பதாண்டி தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல, மனசே இல்லடி. எதுக்கு என்ன இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை என் பொண்டாட்டியே கை நீட்டு அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன். இவரை நம்பாதீங்க. இந்த ஆள் என் புருஷன் இல்ல, என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல. இவர் சொல்றதெல்லாம் போய். அடி பாவி, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறான். போகிற போக பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டுக்கார. அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு. வெரி குட் பாயிண்ட். அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவர் பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே. கோ. என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு. எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க. எய்மே பண்ண முடியலையே. ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன். இது டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே சேர்த்து கிடக்குது. கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான். சத்தியமா சொல்றாங்க, இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட். தூக்குநாயகம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த தீஞ்சு தவிர மத்தெல்லாம் படிச்சு பாருங்க, டீட்டெயில் புரியும். பொண்ணு மாப்பிள்ள பேரை கடை ஸ்டாம்பு என்ற பேர் இருக்கியா? ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான். நீ எவ்வளவு பெரிய கில்லாடி. அடியே அன்னைக்கே ஒரு சவால் விட்டிய ஞாபகம் இருக்கா? உன்னை விட ஒரு பணக்காரனை கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு. ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காடாவது போ. ஆனா என் வம்சம், என் வாரிசு, என் ரத்தத்தின் ரத்தம் என் குழந்தைய கொடுத்துரு. உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா? நீ சும்மா ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற? அவர் ஏற்கனவே குழம்பு இருக்கார்ல. அந்த மூஞ்ச பாரு, அந்த மொழியை பாரு. பொண்டாட்டி பிள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு. நீ ஓகே, குழந்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரையே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டாங்க.
உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன், சொல்லுங்க. என்னது பேரா? குழந்தைக்கு பேர் வச்சுதான் நானு. அதை போய் என்கிட்ட கேட்டு சில்லி கொஸ்டின். யோ நீ வச்ச பேர் தானே, அது சொல்லிக்கொள்ளையா. என்னது பேரா? இந்த பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார். ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கு வரக்கூடாது சார். என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா? சரி. அப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. என் குழந்தை பேரு முருகன். என்னது முருகனா? இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெறும் முருகன் இல்ல, பட்டி பேல் முருகன். அடி வாங்க போற அரோகரா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நெத்தியடி அடிக்கிற மாதிரி திருத்தணி முருகன். டேய் குழந்தை பேர் என்னன்னு கேட்டா 6 படை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. விட்டா திருப்பதியே முருகன் கோயிலும் போல் இருக்கு. நீ பயங்கரமான ஃப்ராட்ரா. எப்படி? பெண் குழந்தைக்கு எவனா ஆம்பளை பேர் வைப்பானா? இதுக்குதான் நம்ம 2 பேரும் டீட்டெயிலா பேசிட்டு வச்சுக்கலாம். நான் டீட்டெயிலா பதில் சொல்லிருப்பேன். எங்க குடும்பமே ரொம்ப டிஃபரெண்டான குடும்பங்க. எங்க அம்மா பேர் ஏகாம்பரம். அப்படியா? உங்க அப்பா பேர் விசாலாச்சியா? கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா. உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே. இது பாரு, யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க. குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய் என்னடா சத்தம்? ஒண்ணல இது ஸ்லேட் ஃப்ரேம். வீரப்பரை பிடிக்க போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு. எல்லாமே மிஸ் ஆகுது. அம்மா இவனுக்கு இந்துவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ போலீஸ் போன் பண்ணு. டாட் வேணாம். இந்த 3 அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. நான் போதும். சேடா உனக்கு எத்தனை தடவை சாட முடியாது சொன்னா புரியல? மடியில என்ன களிமண் வச்சிருக்க? சொல்ல மாடியோ. கண்டுபிடிச்சேன். குழந்தை பேரு மஜா. அடச்சி, குழந்தைக்கு எவ்வளவு மஜான்னு பேர் வைப்பானா? இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ போலீஸா? நான் நல்லவன், இவன் தான் ஃப்ராட் சார். டேய் சும்மா ரா. டாட் இவனை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராட். போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவான் போல இருக்கு. உண்மை. இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார். முருகன் சத்தியமா சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். வேணாடா. வெட்ரா. இந்த பொண்ணுக்கு வந்தா சார் புருஷன், இந்த குழந்தைக்கு வந்தா சார் அப்பன். சார் என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார். ஓட பண்ண சார். இவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற குழந்தை சார். பாத்தியா உண்மையை சொன்னு ஓடுறான். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். சார் அவன் பேச்சை கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அமைச்சு வச்சீங்க. அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான். அவர்தான் இந்த வீடே போண்டியாகி நீங்க நடுத்துறைக்கு வந்துருவீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் ஜெயிலுக்கு போறேன். வந்து பெயில் எடுத்துருக்கேன். கடைசியில நீ அங்கதான் போக போற. இப்பவே போ. என்ன அருவாளோட ஓடி வரான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? யாராவது ஆம்பளை இருந்தா காப்பாத்துக்கல. இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரி ஓட சார்ஜ் பண்ணி அனுப்புற பாருங்க. ஓய் ரஞ்சித். ஓ இத புடிச்சிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகி சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும்னு சொன்னாங்க. அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இத வச்சு குருவி சுட போறீங்களா? இத வச்சு கொசுவை கூட சுட முடியாது. நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன். நீ ஒரு துப்பாக்கியா? எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். உங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய என் குழந்தைய வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்போ இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணி ஆகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல்ல வாங்கிட்டு வந்துருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும்ல. ஏன் கல்யாணத்துக்கு தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூசர் ரஞ்சித்தை கூப்பிடலாமா? ஐயோ அவர் வேண்டாம். விவரம் கிட்ட மனுஷன் காரி தீ கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன். விவரம் கிட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ஏண்டா இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே. நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிள்ளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிர வேண்டியதா. ஹைஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. நீ ஏன் என்ன பார்க்கணும்? இல்ல சந்திருவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய் என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன், கேட்டுக்க. பரம்பரை பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம்.
எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மானத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்பா எங்க முதலாளியே கண்டுபிடிச்சிட்டு விட்டாங்க. உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ், உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்கரியா, இந்த வீட்டுல ஒரு வேலைக்கரியா இருக்கணும். என்னது? உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த பார்ட்டி தானே? பாம்பேல தான் இருக்கான். நான் அட்ரஸ் தரேன். I'll call you back. ஏய், இங்கயா இருக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறேன்டா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன். ரஞ்சித், யோ ரஞ்சித், யோ. யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்ச வாங்களா? பண விஷயம்லாம் அவர்கிட்ட பேசிக்கீங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தானே உங்ககிட்ட வந்திருக்கிறோம். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. போன் எடுக்கிற கூட ஆள் இல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஹலோ, டேய், நான் சோமசுந்தரம் பேசுறேன். டேய், கோர்ட்ல நிக்க வைக்கிற, கூண்டுல ஏத்துறேன்னு சவால் விட்டீங்களே, இப்ப எந்த முகரைய வச்சு நான் போன் பண்றேன்? ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ பெருசா எடுத்துக்கிடாத. ஏற்கனவே பேசி வச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். ஆமாடா, பேசி வச்ச தேதியில கல்யாணத்தை நடத்த தான் போறேன். ஆனா கல்யாண பொண்ணு மகள்ல இந்து. கூறுகட்டதனமா பேசாத. அந்த பொண்ணு இருந்தா ஏதாவது இடைஞ்சல் ஆயிருமில்ல, அதனால அவளை கடத்திட்டு போக சொல்லிட்டேயா. என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்லுதேன். என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு தான் கல்யாணம். நீ குறுக்க போந்து ஏதாவது விளையாட நினைச்சா உன்னையும் கடத்திட்டு போயிருவேன். ஆமா. அன்புள்ள சந்திரவுக்கு குழந்தையை உரிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன். இந்து. பயலுக்கு சந்தோஷத்துல பேச்சே வர மாட்டேங்குது. என்ன பேசுன்னே தெரியல. இது யாரு? ஹலோ, அண்ணாச்சி இருக்கானா? எவன்டா இவன் மரியாதை இல்லாம பேசுறது? நான் தான்டா, மிலிட்டரி குக்கு மாகாளி பேசுறேன். ஏலே, இளவரத்த பயல, என்ன தைரியம் உனக்கு? டாப் போட்டு பேசுத? நாக்க துண்ட நடிக்கிறவே. டே, நாக்க இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம்டா. உன் பொண்ணை காப்பாத்த வழிய பாடுறா. எங்க முதலாளிய கண்ணாப்படான்னு திட்டீல்ல, அது ஒரே காரணத்துக்காக உன் பொண்ணை கடத்திட்டேன்டா. ஏலே, என்ன சொல்லுத? அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. ஏ இளவரத்த பயல, சொன்னா கேளு. வைடா மாமா. போன வச்சிட்டானே. ஏ, வீட்ல யாரும் இல்லையா? பத்ரம், டேய், ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிட போறா. கஷ்டப்பட்டு கடத்திருக்கோம்ல. 2 மணி நேரத்துக்கு முழிக்க மாட்டா பாஸ். அந்த அளவுக்கு பயமா இருக்கா? நீங்களே கிட்னாப்பரா? ஏன்டா பட்லர் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டு? நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஐ அம் ஆல்சோ கிட்னாப்பர். நீங்க எல்லாம் கேங்கா கடத்திருக்கீங்க, நான் சோலா கடத்திருக்கேன். நைஸ் மீட்டிங். பீச்சர்ல சந்திப்போம். என்னடா பட்லர் கண்ணாபிரான் பேசிட்டு போறான்? தனியே தன்னந்தனியே ரேகா உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். மல 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 மல. சித்தப்பு, அந்த பொண்ணு இந்துவை கடத்திட்டோம். இப்ப குன்னூர் பக்கத்துல. ஏல, குன்னூரும் இல்ல, எண்ணூரும் இல்லையா? அந்த சமயக்கார மண்டையன் நம்ம ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அவனை இப்பதான் நான் பார்த்தேன். என்னது? பாத்தியா முட்டா புடியில அவனை? டேய், எங்கடா அந்த பட்லர்? அண்ணா அண்ணா, அந்த பட்டல் பண்ண வண்டி மாத்தி எடுத்து போட்டானே. அவன் விட்டு போன வண்டில நம்ம சின்னமா இருக்காங்க. ஹலோ சித்தப்பு, நம்ம பொண்ணு ரேகா கிடைச்சிட்டா. அப்படியா? சொடலமான சாமி நம்ம கைவிடலையா? சட்டு புட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துறியா? சரி சித்தப்பு. அப்பாடா, ஒரு நிமிஷத்துல வயித்த கலக்கிட்டாப்பா. ஹலோ பிரதர். எஸ் பிரதர். முதல்ல வண்டியை தப்பா எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப கரெக்டா மாத்தி எடுத்துட்டு போறேன்.
see you bye ஐயோ சித்தப்பு பிள்ளையாரப்பா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் மண்டை குணமாகட்டும். உன் தம்பி கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிடுது ஐயா. இது யாரு? ஹலோ சொல்லியா? சித்தப்பு மறுபடியும் தப்பு நடந்து போச்சு சித்தப்பு. அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேக்காவை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போன இந்துவை மறுபடியும் விட்டு போயிட்டான். இளவெடுத்த பையல ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. விவரமா சொல்ல. சித்தப்பு நம்ம ரேக்காவை தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான். நான் இந்துவை கடத்திக்கிட்டு ரெண்டாவதா இங்க வந்தேன். முதல்ல வந்த மண்டையன் ரெண்டாவது வண்டியில இருந்த இந்துவை தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து ரெண்டாவதா தூக்கிட்டு போன இந்துவை விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேக்காவை தூக்கிட்டு போயிட்டான். நாட்டு மடுத்த பையல மறுபடியும் போட்டு குழப்புதிய. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடு. என் பொண்ணு இல்லாம நீ வீட்டுக்கு வந்தா சங்க துண்டை அறுத்து விடுவேல்ல. ஆமா டாட் தப்பு நடந்து போச்சு. இந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லப்பா அண்ணா இதான் ஆள் வச்சு கடத்திருக்கான். என்னது? ஆமா. யார் சொன்னது? ஆனா அவனே போன் பண்ணி சொன்னாப்பா. டேம் இட். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு உடனே இந்து கடத்திட்டாரா? டாட் நீங்க வாங்க வாங்க. ஏய் டேங்க ஃபுல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிட வேண்டியதுதான். ச்சே இவன் வேற மயக்கத்தில் இருக்கும்போது தொல்லை கொடுக்குறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கான் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா. ஹலோ ஒரே பாஸ் நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாஸ்ங்கறானுங்க. டேய் நான் கடத்துறது உனக்கு எப்படா தெரியும்? ஒரே பாஸ் என்ன வளர்றீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தானே கடத்துனேன். டேய் அடம் பிடிக்காதடா. கஷ்டப்பட்டு நான் தான்டா கடத்துனேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கிறாங்க? நீங்களா நானா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன் நான் தான் கடத்துனேன். நீ கடத்தல. உன்ன மாதிரி அறகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால்தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப்க்கு எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, திருட்டு போயல, பிச்சைக்காரன் நாதாரி, அன்னக்காவடி, பண்ணாட பரதேசி போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி, போன வைடா புறம்போக்கு. பாஸ் நம்பர் தானே போட்டேன். எவனோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும். சார் உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லியா பிரச்சனை? வர வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுடா. பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ஃப்ராட் பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டியூட் பண்றவன் எல்லாம் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுடா. சார் அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற? சார் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இது ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார் உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டுருக்கு சார். 320 ரூபா கொடுங்க. இதான் கொடுக்கறல்ல. டேய் கத்துன ஒரே குத்து. சார் பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்ல கொடு. என்ன சார் 600 ரூபா பில்லுக்கு 1000 ரூபா தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய் அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்கற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்தது? 8வது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க லுக்? அங்க. டேய் கொப்பரத்தங்க தரையா. இது அதிசயமாடா, அசிங்கமாடா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான்டா. என்ன சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட்டு ஆளாளுக்கு ஒன் டே மேட்ச் ஆடுறீங்கடா. ஆசா விக்கெட் பேரெல்லாம் தெரியுது உங்களுக்கு? விக்கெட்டா? என் பொண்டாட்டியை கடத்துறானுங்கடா. ரஞ்சித் ஆசா பொண்டாட்டியா? என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. எங்க போனான்னு தெரியுமா? அந்த இளவு எனக்கு தெரிஞ்ச நாயே உனக்கு போன் பண்ண போற இளவு கீழே போனவையா இளவு எடுத்த பசங்களா. இவங்க எல்லாம் இந்து எங்க? இந்து இருக்கட்டும். என் பொண்ணை உங்க வீட்டு சபையக்காரன் கடத்திட்டு போயிட்டா. மாப்பிள்ள கீப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடாத. உன் பொண்ணை காணணும் மனசு கிட்ட துடிக்குதுல, அதே மாதிரி தான் இந்து எங்க மறைச்சு வச்சிருக்க? அது குன்னூர் அந்த உச்சி பாறை இருக்க மேல இருந்து கீழே செத்து போயிருவாங்களே. சூசைட் பாயிண்ட். இந்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இளவு உன் உடம்பு பூரா. ஐயோ ஐயோ மரும எங்க இருக்கா சொல்லிட்டு என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயா. நானா கடத்தினேன்? அந்த மண்டையை அவன் நாளைக்கு கடத்திருக்கான். அவனே எங்க கொண்டு போறேன் என்ன முடிவு பண்ணிருப்பானா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ என் மகன் போயிட்டானே. தனியா போனா ஆளாளுக்கு அடிப்பானுங்களே. சும்மா கத்தி டார்ச்சர் பண்ணு. மகாலி 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 I love you. What? I love you. ஐயோ முதலாளி நீங்க எப்படிங்க? இப்பதான் எனக்கு தெளிச்சது.
குழந்தை கடத்துறா என்ன கடத்தி வரியடா? ஐயோ நான் குழந்தை தானே கடத்தினேன், நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ குழப்பறியடா. நான் குழப்பல, அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ குழப்பம் நடந்துட்டு போடுது. அந்த செல் பாட்டி தான் நம்ம வண்டி மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் போல. 100 ரூபாய் நீட்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்டை திறக்க போறான். நினைச்சேன் நான் கை நீட்டுறதுக்கு முன்னாடியே நீ 100 ரூபா நோட்டை நீட்டுறானா வண்டிக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். சார் அனாவசியமா பேசாதீங்க. ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரோம். வைஃப் டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தா டயர்ல தூங்குற மாதிரி தெரியலையே. ஐ திங்க் நீங்க எல்லாம் இந்த குண்டு பேபியை கிட்னாப் பண்றீங்களோ நான் சந்தேகப்படுறேன். டேய் நோட்ட பார்த்தமா கேட்ட திறந்து பண்ணலாமா? என்னடா அன்வாண்டட் क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க? என்னடா அர்த்த கோழி மேற்கொள்ற? தூங்குடா. சீக்கிரம் சீக்கிரம். கேட்ட முடிட்டு எங்க போய் தொலைஞ்சா? இப்ப என்ன பண்றது? செக் போஸ்ட்டை நம்மளே திறந்துட வேண்டியதான். ஆஹா வண்டி மாட்டிக்கிச்சு. முன்னாடி இத்தனை வண்டி நிக்குது, இதுல எந்த வண்டியில முன்னாடி இருக்கான்னு தெரியல. பொண்டாட்டி அம்மாடியா என்னையா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு? அட வாங்க பாஸ், இந்த வண்டிகள் ஏதோ ஒரு வண்டியில கண்டிப்பா நம்ம குழந்தை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னமோ நடக்குது. அம்மா ஐயோ வண்டியில காமி சீக்கிரம் புடிங்க. டார்லிங், அதுக்குள்ள அவசரப்படுறியே, கொஞ்சம் பொறுத்துக்க. மேட்டுப்பாளையத்துல மேரேஜ், மிட் நைட்ல ஃபேமிலி. எருமைக்கு பிறந்தவன கெடுத்துட்டான் அவன். மண்டையா, எஸ், நீ ஏன்டா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போற? இவன் மேல நான் எவ்வளவு நாளா ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? பக்கா பிளான் பண்ணி இவனை கடத்திட்டு போறேன். நீ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியாடா? அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. ஐ டோன்ட் கேர், எவன் எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஃபைனலா நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டிய. பாருடா, இங்க ஒருத்தன் வர்றான். டேய், இது என்ன நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் ஆடா? போடா பின்னால. வாய் முடியா, என் ஆள் அந்த வண்டியில போகுது. என்னது வாடா, அது பல வருஷமா ஏன் ஆடுறாவா? அவன் என்ன எத்தனை பேரா தோர்த்துவீங்க? யோ, அந்த வண்டி பிடிக்கலையா? வழி முடியா? டேய், போடா பின்னால. இந்த ஆள் வேற முன்னாடி. டேய், நீ என்ன பெரிய சூப்பர்மேனா பறக்குற? நான் கடத்திட்டு வந்தா நீ கடத்த பாக்குறியா? டேய், என்ன ரிவர்ஸ் போற? அவனை இறக்கிட்டு போடா. அவனே ரொம்ப நாள் கணக்கு ஒண்ணு இருக்குடி. என்னடா பார்வேர்டு வர்றான்? ஏய், ஐயோ. See you. Bye. ஏண்டா எகிரியாடா போற? இந்த வரேன்டா. ஐயோ, வண்டி வேற ஆஃப் ஆயி போச்சே. இப்போ என்ன பண்றது? மகளி, நீ எங்க? செக்ரட்டரி, நீங்க எப்படி இங்க? செக் போஸ்ட்ல வண்டி மாறி போச்சா? டேய் குக்கர், அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களா அண்ணே? பெரிய சர்க்கஸ் வீரனா வண்டிக்கு மேல ப்ளே பண்ணி போற? மரியாதை ஓடா. பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணே. அடி ஆசா, நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். மரியாதை வந்து வண்டியில ஏறு. என்ன பாக்குற? மறுபடியும் மாட்டிப்பே போல இருக்கே. எங்கடி ஓடுற? இவ திருந்த மாட்டாடா. இன்னைக்கு என்ன ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பெல்லாம் பலமா இருக்கு. இந்து, அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்டா செய்ய போய் நீ கோச்சிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை திடீர்னு பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதை பாருமா, நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிடுவேன், நீ பயப்பட வேண்டாம்.
நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது உண்மைன்னா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லுமா. சாரி சந்துரு, வேற வழி இல்லாம இந்த பொய் சொன்னேன். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல. அப்ப யாரு? அப்ப யாரு? இது உங்க குழந்தை இல்லைன்ற விஷயத்தை தவிர வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது? சொல்ல வேண்டாம். எனக்கு தேவையானதை நீ அப்பவே சொல்லிட்டியே. இத பார், டேப் ரெக்கார்டர். நீ பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த டேப் ரெக்கார்டர் சொல்லும் அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. டாடி, 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 டாட், ஒரு குட் நியூஸ், ஒரு வெரி வெரி குட் நியூஸ். நீ எப்படா குட் நியூஸ் சொல்லிருக்க? போங்க டாட். இப்ப சொல்ல போறேன் கேளுங்க. ஆனா உங்ககிட்ட தனியா சொல்ல மாட்டேன். ஊரை கூட்டு சொல்வேன். ஏய் கமான் கமான் பசங்களா, போதும் படிச்சது. சித்தப்பா என்ன சொல்றாரு நல்லா கேட்டுக்கோங்க. நீ தா கம்மியா கம்மியா, நீ தா கமான். ஹே மகள், யூ ஆல்சோ கமான். பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பொண்ணு பேயாவே இறங்குது. என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண? பொய், லைஸ், ஃப்ராட், பித்தலாட்டம், அபாண்டம் எல்லாம் பண்ண இந்த இந்துவோட ஓட்ட வாயாலேயே உண்மையை கக்க வச்சு இந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் கேளுங்க. Listen to this. Listen to the truth. ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல சொல்லு இந்து, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிட்டு ஸ்டாப். இந்த இந்து மாதிரி அடாவடி பொண்ணுங்க சொல்ற பொய்னால பாதிக்கப்படுற கடைசி ஆம்பளை நானே தான் இருக்கணும். ஓகே டாட், லிசன் டு தி ரெஸ்ட் ஆஃப் இட். நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. கிளைமாக்ஸ் கேளுங்க. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லுமா. சும்மா இது ஒண்ணு இல்ல. என்னாச்சு இதுக்கு? டேய் என்னடா இது? இல்ல டாட், சக்கா இருக்கு. போ கேட்டு பாருங்க. என்னடா இது வேற பேபி சொல்லுது? இல்ல டாடி, இந்த பேபி வந்து இல்ல, அந்த பேபி வந்து இல்ல. இது கொஞ்சம் இருங்க, இப்ப வர வைக்கிறேன். போதும், வாய மூடு. டாட் அம்மா வாமாங்க. வாமாங்க. நீ கால வடி நீ. டேய் வாங்க. அனிதா, அந்த குழந்தை எடுத்து வாமா. அம்மா, இந்த குழந்தை தலையில அடிச்சு சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா? என்னன்னு சத்தியம் பண்ணணும்? என்னவா நீ சொல்றது உண்மைதானே? இந்த குழந்தை என் மகனுக்கு தான் பிறந்ததுன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க டாட். கம் கம் கம். பண்ணு பண்ணு, சத்தியம் பண்ணு. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன் சத்தியம் பண்ணு பாப்போம். கம் கம். இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்ததுதான். ஐயோ, அண்டா புழுகு, ஆகாச புழுகு, சாமி முன்னாடி பொய் சத்தியம் பண்றா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி பொய் சத்தியம் நான் 1000 பண்ணுவேன். அப்ப பண்ணுங்க பார்க்கலாம். எங்க பண்ணனும்? யார் மேல பண்ணனும்? எப்படி பண்ணனும்? எத்தனை தடவை பண்றோம்? சொல்லு, நான் பண்றேன். அப்பா மேல பண்ணா? டாடி சீ போடா. டாடி தலைய கொடுங்க டாடி. ஹே ஹே, யார் இது? யாரு? யார் இது? யார் அது? யாரு? யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இல்லையே. ஆமா, யாரா இருக்கும்? இப்போ புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, அவன் தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். சீ சந்துரு. என் வயித்துல இருக்கிற குழந்தை உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு என் வயித்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். இந்த கர்மாந்தரமெல்லாம் வேற நடந்துருக்கு. டாட், அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய், நான் எப்போ சொன்னேன்? எப்போ சொன்னேன்? சொல்லலன்னு சாமி மேல சத்தியம் பண்ணுங்க. எது அது அப்போ சொன்னேன் டாட். அது சும்மா தமாஷுக்கு சொன்னேன். தமாஷு இது ஒரு பொண்ணை கர்ப்பமாகிறது உனக்கு தமாஷா? ஏன் டாட் இவ்வளவு சீப்பா பேசுறீங்க? ஆமாடா, அவளை கர்ப்பமாகிறது உனக்கு சீப்பா தெரியல. அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து சீப்பா தெரியல. சாமி மேல சத்தியம் பண்ண நான் சொன்னது மட்டும் உனக்கு சீப்பா தெரியுதா? இல்ல டாட், இவ பயங்கரமா நடிக்கிறா. இவ டேய், நீ யோகியனா சாமி மேல சத்தியம் பண்ற? அது எப்படி டாட் முடியும்? அது சாமி கிட்ட எல்லாம் விளையாட கூடாது டாட். சாமி கிட்ட விளையாட மாட்டீங்க, இந்த மாதிரி எழுச்சி ஓப்பன் அடிச்சு விளையாடுவீங்க. டேய், எப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேன் நீ பயப்படுறியோ அப்பவே நீ அயோக்கியன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் தான் உண்மை இருக்கு. அம்மா, என் பேத்தி எடுத்து உள்ள போ. டேய், குடும்ப மானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. குணா ஊர்ல இருந்து வந்தோடனே உனக்கு இந்துவுக்கு கல்யாணம். அந்த இளவு சோமா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பழசெல்லாம் பேசி தாஜா பண்ணும்போது ஏதோ சதி இருக்குன்னு நினைச்சேன். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா சுவிட்ச் சரியா ஆஃப் ஆச்சா இல்லையான்னு தான் டென்ஷனா இருந்தது. பாவம், நல்லவர் மாதிரி நடிக்க கூட தெரியல. எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நீ தான் நடிக்கிறிய. ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காத.
உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன் பார். நான் வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம்.